வெல்கம் டு மேட் வித் லவ். இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பாசிப்பயிறு சாலட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சாலட் பண்றதுக்கு பச்சை பயிரை நம்ம எப்படி ஈஸியா முளைக்கட்டுறது, அந்த முளைக்கட்டின பச்சை பயிரை நம்ம எப்படி ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் நல்லா சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 2 விதமான சாலட் பண்ணியிருக்கேங்க. ஒன்று ஸ்வீட்டு, இன்னொன்று காரமா இருக்கும். இந்த சாலட் ரொம்ப டேஸ்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதை எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு தான். நம்ம அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்தாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ்க்குன்னு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டெய்லி ஒரு கைப்பிடி அளவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு 11 மணி போல ஒரு கைப்பிடி அளவு இதை சாப்பிட்டாங்கன்னா கூட போதும். அவங்களுக்கு எனக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்குலாம் அந்த பிளாக் மார்க்ஸ் பரு வருதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து இதை வாரத்தில் ஒரு 3 நாள் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மாதிரி முடி கொட்டுற பிரச்சனைக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேலட் தாங்க. எதுவுமே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ஹெல்த்தி, ஆரோக்கியம், அது மாதிரி பியூட்டிக்கும் இருக்கு, வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே இதை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதோட ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க. நம்ம நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் அதை அப்படியே எடுத்து ஒரு ஃபில்டரில் போட்டு வைக்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆயிரும். நம்ம வேக வச்சு சாப்பிட்றத விட இதுல பல மடங்கு சத்துக்கள் அதிகமா இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாகலாம் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஓவர் நைட் ஊறணுங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு இப்போ மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வடித்து கீழே ஊற்றிட்டு இன்னொரு தடவை நல்ல தண்ணியில் அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம துணியில் கட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜல்லடை எல்லார் வீட்லேயும் இருக்கும், காய்கறி ஃபில்ட்ரு பண்ணுறது. அதில் போட்டு நல்லா தண்ணி வடிய வச்சு எடுத்துக்கோங்க. இப்படியே நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சிடலாம். மறுநாள் காலையில் நல்லா முளைச்சிரும். இப்போ நீங்கள் காலையில் ஊற போடுறீங்கன்னா நைட்டு அதை வடிகட்டிட்டு இந்த மாதிரி வச்சிடணும். நைட்டு நம்ம ஊற போட்டோன்னா காலையில் வடிகட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கு நைட் ரெடி ஆயிரும். இந்த பாருங்கள், மறுநாள் காலையில் இந்த மாதிரி சூப்பராக நல்லா முளைச்சி நம்மளுக்கு சேலட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது பச்சைப்பயிறு. இப்போ நம்ம இதை ஒரு வாரத்து வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும். ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கார சேலட் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் அளவுக்கு எடுத்தாச்சு. அதில் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், அப்புறம் கேரட், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு பச்சைப்பயிறு கொஞ்சம் செரிமானத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் செமிக்க லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி இஞ்சி சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கேரட், இந்த குக்கும்பர் எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இன்னும் உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா பன்னீர் கூட கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பச்சைப்பயிறு சாப்பிட்ற ஃபீலிங்ஸே இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ராப் லெமன் கூட போட்டுக்கலாம். நான் தக்காளி சேர்த்ததுனால லெமன் எதுவும் சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. நீங்கள் காலையில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட அப்படியே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்காது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்வீட் சேலட் செய்கிறதுக்காக நான் ஒரு மாதுளம்பழம் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு மாதுளையாக கூட சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போது என்ன ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் மாதுளம்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 கப் பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாதுளம்பழம் மட்டுமே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். மற்ற ஃப்ரூட்ஸை விட இது மட்டும் போட்டாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் முளைக்கட்டின பச்சைப்பயிரை அப்படியே நம்ம ஒரு பவுல் மட்டும் எடுத்துகிட்டு மீதி அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டெய்லி சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் சேலட் ஒன்று, கார சேலட் ஒன்று ரெடி ஆகி. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான பல ரெசிபிஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.